ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு மகாபெரிவா பிரத்யட்சமான ஒரு தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு இருக்கேன். விழுப்புரத்தில் வசித்து வந்தவர் ரவி பாகவதர்ங்கிற சூரிய நாராயணன். இவருடைய தாத்தா எஸ் சிதம்பர ஐயர் சுதந்திர போராட்ட தியாகி. மகாபெரிவாளின் பால்ய காலத்தில் அவரோடு ஒன்றா விளையாடியவர். அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட பேர் பாருங்கோ. ரவி பாகவதரின் குடும்பமே காஞ்சி மகா சுவாமிகளின் அத்தியந்த பக்தர்கள். இவரோட அப்பா வக்கீல் வீரராகவையர் மகா சுவாமிகளின் பரம பக்தர். 1983 டிசம்பர் மாதம் 15 வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று ரவியின் தந்தை வக்கீல் வீரராகவையர் இறைவனடி சேர்ந்தார். ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் என்பது பலருக்கும் கிடைக்காத பேர். இது வீரராகவையருக்கு கிடைச்சிது. இவருக்கு செய்து முடிக்க வேண்டிய கர்ம காரியங்கள் அனைத்தும் முடிந்தன. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒருவருக்கு 1 வருடம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் திருப்திகரமாக நடந்து முடிஞ்சது. வீரராகவையருக்கு தலை திவசம் முடிந்த சூட்டோடு அவரது மனைவியான ருக்மணி அம்மையார் ஒரு கடிதத்தை தன் மகன் ரவியிடம் கொடுத்து, ரொம்ப பத்திரம், இதை எங்கேயும் நீ பிரித்து படிச்சிடாத, காஞ்சி பெரியவா கிட்ட இதை கொண்டு போய் கொடு, பெரியவா இதை படிச்சுட்டு என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்குறார் தன் மகன்கிட்ட. கடிதத்தை வாங்கின்ற ரவி பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வழக்கம் இருக்கும். ஒரு கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னால் அது உடனே செஞ்சு பார்த்தோன்னு தோணும். பிரித்து படிச்சிடாதேன்னு தாயார் சொன்னதை கேட்ட ரவிக்கும் இதை பிரித்து பார்த்துடணும், அப்படி என்னதான் அம்மா எழுதியிருப்பாதில்லன்னு ஒரு ஆவல். தன் தாயார் கொடுத்த கடிதத்துடன் விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸில் புறப்பட்டார் ரவி. பயணத்தின் போது அம்மா கொடுத்த கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். படித்து முடித்த போது தன் தாயார் அதில் எழுதியிருந்த அந்த வாசகங்களை கண்டு ரொம்ப வருத்தப்பட்டார். திரும்ப அந்த கடிதத்தை பழையபடியே ஒட்டி முன்பு இருந்தது போல பத்திரமா எடுத்து வச்சிருந்தார். ரவி வருத்தப்படுற அளவுக்கு அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் அவருடைய தாயாரான ருக்மணி? கடிதத்தின் சாரம் இதுதான்: தன் கணவர் வீரராகவையர் இறந்த பிறகு தான் உயிர் வாழ்வது தேவையில்லை. எனவே தனக்கு கூடிய விரைவிலேயே முக்தி தர பெரியவா அருள வேண்டும். மேலும் தனக்கு முக்தி கிடைக்கக்கூடிய காலம் வரை தான் எப்படி நாட்களை கழிக்க வேண்டும், அதற்கு உண்டான வழிவகைகளையும் பெரியவா அருள வேண்டும் அப்படின்னு மகா சுவாமிகளுக்கு விண்ணப்பம் வைத்திருந்தார் ரவியோட தாயார். கடிதத்தை படித்து முடித்தோடனே ரவியோட மனசு ரொம்பவும் வேதனைப்பட்டது. கணவன் இறந்த பின் மனைவி உயிர் வாழ்வது இல்லையா, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அம்மா ஏன் கவலைப்படணும்? அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவை கவனிச்சுக்க வீட்டில் ஆட்களே இல்லையா, நான்லாம் எதுக்கு இருக்கேன்? இப்படியெல்லாம் தனக்குள்ள கேள்விகளை கேட்டுண்டார். கண்களில் நீர்த்துளிகள் பழித்தன. பிறகு தன்னையே சமாதானப்படுத்தினார். பிற்பகல் வேளையில் பஸ்ஸு காஞ்சிபுரத்தை வந்து சேர்ந்தது. பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீமடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ரவி. மடத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்த ஒரு கடையில் மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டி தேங்காய், கட்டி கல்கண்டு, துளசி மாலை இதெல்லாம் வாங்கி ஒரு மூங்கில் தட்டில் வச்சிருந்தார். துளசி மாலைக்கு அடியில் வேறு யாருக்கும் தெரியாதபடிக்கு அம்மா தந்த கடிதத்தை வச்சிருந்தார். ஏன் அந்த கடிதம் யார் கண்ணிலும் படாதவாறு துளசி மாலைக்குள்ளே வச்சார்? இந்த கடிதத்தில் அம்மா என்ன எழுதியிருக்கான்னு படித்து பார்த்துட்டார். அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து எத்தனையோ பேர் தங்கள் வீட்டில் சுப காரியங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வருவா. கல்யாணம் வச்சுருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் நல்ல ஒரு விஷயமாக வருவா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும்னு தாயாரோட கடிதம் எல்லார் முன்னாடியும் கொடுத்து படிக்கப்பட்டால் அது ஒருவேளை தர்ம சங்கடத்தை தந்துடுங்கிறதுனால அந்த கடிதத்தை வெளியே தெரியாத மாதிரி
மூங்கில் தட்டில் அடியில் துளசி மாலைக்கு அடியில் வச்சுட்டார். பெரியவா தனிமேல இருக்கிற நேரம் பார்த்து தாயாரோட இந்த கடிதத்தை கொடுத்து அவரதோட பதிலை கேட்டுட்டு போகலாங்கிறது ரவியோட எண்ணம். அன்னைக்கு மகா பெரியவா ஸ்ரீமடத்தின் பின்புறம் உள்ள ஒரு மரத்தடியில் ஏகாந்தமாக சிவஸ்வரூபமாக அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். பக்தர்கள் கூட்டமும் ஓரளவுக்கு இருந்தது. ரவி நினச்ச மாதிரியே நிறைய பேர் மங்களகரமான விஷயங்களுக்கு பெரியவாளின் ஆசி வேண்டி குடும்பத்தோட பலர் அங்கே நின்றுருந்தா. கல்யாண பத்திரிகையை பெரியவா திருச்சந்நிதியில் வைத்து அவரோட ஆசீர்வாதம் பெறுவதற்காக கூட்டமாக நின்றுருந்தா. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ரவி பாகவதர் ஒரு 20 அடி தள்ளி நின்றுருந்தார். கூடி மட்டிலும் பெரியவா பார்வையில் படுவதை தவிர்க்கும் வகையிலும், அதே சமயம் பெரியவாளை தான் தொடர்ந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கும் வகையிலும் தோதா ஒரு இடம் பார்த்து கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தார். அந்த மகானின் தரிசனத்தில் தன்னை மறந்து நின்றுருந்தார். ஆனால் பெரியவாளின் தீட்சேனமான பார்வையிலிருந்து தப்ப முடியுமா? விழுப்புரம் சிதம்பரம் ஐயர் பேரன் வந்திருக்கான் போலிருக்கே அப்படிங்கிறார் சத்தமாக பெரியவா. அப்போ ஸ்ரீமடத்தின் கைங்கரியத்தில் இருந்த ஊழியர் பாலு, ஆமாம் பெரியவா, விழுப்புரத்துலேருந்து ரவி வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார். மகா பெரியவா அதோடு விடலை. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கான்னு கேள் அப்படின்னு அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறா பெரியவா. ரவி கிட்ட போய் பாலு ஓரிரு வார்த்தைகள் பேசிட்டு திருப்பி பெரியவா கிட்ட வந்து சொல்கிற, வழக்கம் போல் பெரியவா ஆசீர்வாதம் வேணும்னு விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறார். தன் தாயின் கடிதத்தை கொண்டு வந்திருக்கேன்னு தப்பி தவறி கூட ரவி அந்த ஸ்ரீமடத்து ஊழியர் பாலு கிட்ட சொல்லலை. பெரியவா சாதாரணப்பட்டவரா? அது இல்லை பாலு, அவனோட அம்மா ருக்மணி என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை அவங்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா. அந்த லெட்டரை தேங்காய் தட்டில் துளசி மாலை கடியில் மறைச்சி வச்சிருக்கான். அதை எடுத்து அவனையே வாசிக்க சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே ரவி விதிர்விதித்து போயிடுறார். அவருடைய கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுறது. அப்படியே பெரியவா எத்தனை சத்தியமான தெய்வம்! பெரியவாளுக்கு தெரிய வேண்டான்னு மறைச்சி வச்ச கடிதத்தை அவரே எப்படி வெளியே கொண்டு வரார்? அதுவும் இந்த கடிதத்தை இப்படி பலரும் இருக்கும்போது எல்லார் முன்னிலையிலும் வாசித்து காட்ட சொல்கிறாருன்னு சங்கடப்பட்டு கலங்குறார் ரவி. மங்களகரமான விஷயங்களுக்காக பலரும் இங்கே தம்பதி சமேதராக புன்னகை முகத்தோடு கூடியிருக்கும்போது தன் தாயார் எழுதிய கடிதத்தை பலர் முன்னிலையில் அப்படியே படிப்பதற்கு ரவியின் மனம் ஒப்பவில்லை. அதனால் பெரியவாளுக்கு என்ன பதில் சொல்வது, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதுங்கிற தவிப்பில் இருந்தார். இருந்தாலும் கடிதத்தை வாசின்னு மகா பெரியவா சொல்லிட்டாரு. அந்த கடிதம் அங்கே படிக்கப்படும்னு பலரும் எதிர்பார்த்துன்னு அங்கே உட்காண்டிருக்கா. அதனால் பாலுவை பக்கத்தில் அழைச்ச ரவி கடிதத்தில் தன் தாயார் எழுதியிருக்கும் விஷயத்தை ரத்தின சுருக்கமாக அவரோட காதில் கிசுகிசுத்து விட்டு, படிக்கிறப்போ இதை அப்படியே கூட்டத்தில் சொல்லாதீங்கோ, எல்லாருக்கும் தர்ம சங்கடம் ஆகிடும், விஷயத்தை பாலிஷாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் பாலு கிட்ட ரவி. கடிதத்தை வாங்கிட்டு தலையசைத்த பாலு அதை பிரித்து பார்த்து, ரவியோட அம்மா பெரியவாளோட அனுகிரகம் வேண்டியும் தான் எப்படி இருக்கணும்னு கேட்டு லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு சிம்பிளாக பாலு சொல்கிறார் பெரியவா கிட்ட. இதை கேட்ட பெரியவா பெருசாக சிரிக்கிறா. மகா பெரியவா ஏன் சிரிக்கிறாருன்னு அங்கே உள்ளவாளுக்கு புரியல. அப்புறம் பெரியவா சொல்கிறா, ஏண்டா அவ்வளவு சின்ன விஷயத்த ஏன் 1.5 பக்கத்துக்கு நீட்டி முழக்கி எழுதியிருக்கா ருக்மணி? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரியும். அதை இங்கே இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த லெட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே சத்தம் போட்டு படி அப்படிங்கிறா மகா பெரியவா. இதுக்கு மேலே மகா சுவாமிகளிடம் என்ன விளக்கம் சொன்னாலும் எடுபடாதுங்கிறத புரிஞ்சுட்ட பாலு கடிதத்தில் உள்ள வாசகங்களை அப்படியே படித்தார். எந்த ஒரு சத்தமும் இல்லை, எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார்.
ஒரு சிலர் பரிதாபப்பட்டா, உச்சி கொட்டினா. இதுக்கு பெரியவா என்ன பதில் சொல்வார்னு எல்லாரும் அந்த தெய்வத்தையே பார்த்துட்டு இருந்தா. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு புன்னகையோட பெரியவா திருவாய் மலர்ந்தார். மகா பெரியவா சொன்ன அந்த பதில் ருக்மணிக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான். வாழ்க்கையின் யதார்த்தம் என்னன்னு ஒரு நிமிடத்தில் அங்கே எல்லாருக்கும் உணர்த்தி விட்டா பெரியவா. பெரியவா சொல்கிறா, ருக்மணி ஏன் இப்படி பைத்தியமாக இருக்கா? இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு புதுசு புதுசாக பிளான் போட்டுட்டு இருக்கிறப்போ இவ மட்டும் போய் சேர்றதுக்கு என்ன வழின்னு கேட்டு எழுதியிருக்காளே. சிதம்பரையர் பேரனே, போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, போய் சேர்றதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சா இப்படி கண்ணும் காதும் சரியில்லாமல் நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கணும்? ருக்மணியும் என்னை போல் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ராமஜபம் பண்ணிட்டு இருக்க சொல்லு, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி மேலே கையை காட்டிட்டு முடிச்சுண்டா பெரியவா. இதை கேட்டுருந்த பக்தர்கள் எல்லாரும் மகா பெரியவாளை பார்த்து சிவசிவா சிவசிவான்னு கன்னத்தில் போட்டுண்டா. ரவியின் கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பிச்சுடுது. தன்னோட அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பரபிரம்மம் தன்னையே தாழ்த்தி கொண்டளவா பதில் சொல்கிறது. நடமாடும் இந்த தெய்வத்துக்கா எதுவும் தெரியாது, இந்த கருணை வள்ளலுக்கா எதுவும் புரியாது. தன் கண்கள்லேருந்து பொங்கி வந்த கண்ணீரை ரவியால் கட்டுப்படுத்தவே முடியல. மகா சுவாமிகள் பிரத்யட்சமான ஒரு தெய்வம் சொல்கிறதுக்கு இதை விட என்ன சாட்சி வேணும்? ருக்மணி கடிதம் கொடுத்து அனுப்பியது எப்படி தெரியும்? அது 1.5 பக்கத்துக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறது எப்படி தெரியும்? அதை மூங்கில் தட்டில் ரவி மறைச்சி வச்சிருக்காருங்கிறது எப்படி தெரியும்? கடிதத்தில் இந்த விஷயம்தான் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறது மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சர்வலோக நாயகனின் அருட்கடாட்சம். உலகத்தையே வாழ்விக்க வந்த மகான் ஆயிற்றே. இப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா? எவ்வளோ அழகாக நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சிட்டார். வாழ்க்கைன்னா இப்படி தான். அதை தன்னையே சொல்லிக்கிறார். நான் ஒரு கண்ணு காது சரியில்லாத நானே வாழ்ந்துட்டு இருக்கேனே, என்னை போல் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ராமஜபத்தை பண்ணிட்டு இருக்க சொல்லுன்னு சாட்சாத் அந்த பரமேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரன், சிவஸ்வரூபம் மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.